எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழ்த்திருப்பதியில் இருக்கிறோம். நம்ம கீழ்த்திருப்பதியில் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, இது பேர் என்ன? இது வந்து நந்தம் நிவாசம். ஆமாம், நந்தம் நிவாசனம் கிடையாது, திருப்பதி நிவாசம். சம்திங் நந்தம், அது ஏதோ பேர், நான் அது கரெக்டாக சொல்கிறேன். நிவாசம்னு முடியும், அது சம்திங் ஏதோ ஒன்று. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ பேக் சைடில் வந்து இங்கே இது ஃப்ரீ ரூம் மாதிரி மக்கள் வந்து ஃப்ரீயாக இப்போ தூங்கலாம். உள்ள ஹாலு. ஸோ ஃப்ரீ டோக்கனு. முன்னாடி மாமியார், அம்மா, ஒய்ஃபு, பையன் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டை வந்து கீழே வாங்கியாச்சு. இது ஓப்பன் பண்ணக்கூடாது, கியூஆர் கோட்லாம் இருக்குது, அதனால் ஓப்பன் பண்ணல. ஸோ ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸ் இப்படி வந்தோம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அது உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டு. நிறைய ஃபஸ்ட்டு மதியானம் 3 மணிக்கு தான், இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலில் என்ன பண்ணுறதுடா அப்படின்னு குழந்தை யோசிச்சுட்டு இருந்தோம். மதியானம் 2 மணி தான் கொடுப்பாங்க, அது நாளைக்கு. வெளியில் ஆட்டோவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன நினச்சாங்க தெரியல. நாளைக்கு மதியானம் 2 மணி தான் கொடுக்குறாங்க, காலையில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறமா வந்து டக்குன்னு நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னாரு. நான் ஃபோனில் லொக்கேஷன் போடுறதுக்குள்ளே அவர் வந்து டக்குன்னு இங்கே ஒரு நிமிஷம் நீங்கள் வண்டிட்டு உள்ளே விட்டு டக்குன்னு இங்கே போங்க இங்கேயும் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. என்ன டக்குன்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு, சரி நான் அம்மா மாமியாரை இறக்கி விட்டு நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு நாங்கள் காரில் உட்காந்துட்டு இருந்தோம். அம்மா கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக இருக்குது, வா ஓடியா அப்படின்னாங்க. குடுன்னு காரை நிப்பாட்டு குடுன்னு ஓடியாந்தோம், வந்து எடுத்துட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோக்கார் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ண 100 50 கம்மியாகிட்டே இருக்குது. டோக்கன் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அவசரமாக வந்து வாங்கணும். ஸோ டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 1:12 எத்தனை மணிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் 1-12 மணிக்கெலாம் வந்து டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் டீட்டெயிலெலாம் பார்க்கணும், வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். மேலே ரூம் புக் பண்ணியிருக்கோம், மேலே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து நான் சொல்கிறேன். ஓகே. அலுப்பிரி டோல்கேட்டுக்கு இன்னும் 1.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என்னடி ஆம்புலன்ஸ் அவ்வளோ ஸ்பீட்? இங்கே நம்ம பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி லைனாக நின்றுட்டுருக்கு. அலுப்பிரி டோல்கேட்டுக்கு இங்கே 12 to 3 வந்து க்ளோஸ், 3 o'clock மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2:35. இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குது, 20 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அலுப்பிரி டோல்கேட் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டேடியம்
ஐயோ எப்படி போகணும் சுற்றிக்கினேன். மேல் திருப்பதி வந்தாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி எங்கள் ஒய்ஃபோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ தெரிஞ்சவங்க மூலிமா திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா மேல் திருப்பதியில் டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டாங்க. ஸோ சரி ஈஸியாக மேலே ரூம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 12 PM மேலே தான் அந்த ரூம் வந்து அலாட் ஆகுமா. இப்போ வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி எனக்கு இப்போ ரூம் வேணுங்க, நாங்கள் பண்ணுறது அப்படின்னா 5 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே போய் க்யூவில் நில்லுங்க அப்படின்னா. க்யூ பார்த்தா அட்டாச் பண்ணுற வீடியோ பாருங்கள். இப்போ இங்கே ஒனிக்குது க்யூ. பட் ஒன்ஸ் அந்த 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 45 minutesல வந்து டக்குன்னு அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னும் நான் கையில் ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஸ்லிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 120 minutesன்னு சொல்கிறாங்க. பட் 60 minutesலேயே வந்து மெசேஜ் வந்துடும் சொல்கிறாங்க. நம்ம கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் அந்த நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே நியர்பையில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸை நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டு நம்ம அந்த ஸ்லிப் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அங்கே வந்து அங்கே தான் பண்ணணும். நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பூத் சொல்லுவாங்க, அதாவது கீ கலெக்ட் பண்ணுற பூத்து. அங்கே போய்ட்டு நம்ம வந்து கீ வாங்கிட்டு எந்த ரூம் நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இதுக்கப்புறம் நடக்கும். பட் போய் தூங்குறாங்க, பையனும் தூங்குறாரு, மாமியாரும் வெளியே இருக்காங்க. ஸோ ஒன்று ரூம் எடுத்துகிட்டு அப்புறமா கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுதான் வந்து மெயின் ரோடு. அப்படியே மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரூம் கொடுத்துட்டாங்க. இதுதான் ரூம் லொக்கேஷனு. அங்கே ஒரு சீட் மாதிரி போட்டிருக்கு பார்த்திங்களா, அதுதான் வந்து மொட்டை அடிக்கிற இடம், ஹெட் ஷேவ் பண்ணுற இடம். டிஃபன் வாங்கியாச்சு, சாப்பிட்டு மொட்டை அடிக்கலாம். ரூம் ஹோம் டூர் பார்த்துருவோமா? ஹோம் டூர் இல்லை, திருப்பதி ரூம் டூர் வாங்க பார்ப்போம். ஏ வந்தோன்னா ஃபேன் சுவிட்சு, லைட் சுவிட்சு, ஸ்லாப்ஸ். அப்படியே இப்படி தெரிஞ்சிங்கன்னா அங்கே ஒரு கிளாஸ் சாப்பிட்டுருக்காரு. ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய் 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 சொல்றா. பெட்டு ஃபேன் போட முடியலங்க, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாத் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹீட்ரு போட்டுக்கலாம். ப்ளஸ் மெயின் ஏன்னா வெளியில் நார்மலாக இன்கேஸ் ரூம் இல்லாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே வெளியில் வந்து ஃப்ரீயாக ஹாட் வாட்டர் அப்படி சொல்லிட்டு தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம இன்கேஸ் ரூம் எடுக்காதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா காரை தந்து நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் வந்து ஃப்ரெஷ் அப் பண்ண ஆகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பிளேஸ் வந்து அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. வெளியில் காமிக்கிறப்பாங்க. இங்கே ஒரு க்ரீன் கலர் லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதில் போர்டு தெரியுதுல்ல, அங்கே தான் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க இடம். வாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு மொட்டை அடிக்க போவோம். மொட்டை அடிக்க வந்தாச்சு. நல்லா இருக்கா? இவருக்கு மொட்டை அடித்தா போடுறதுக்கு கோசம் வாங்கினேன். அதே பின்னாடி மெயின் ரோடு, இங்கே தான் நம்ம மொட்டை அடிக்கிற இடம். மொட்டை அடிக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன்.
இல்லை இவங்களுக்கு மட்டும் தான் எடுக்கிறேன், வேறு யாரும் எடுக்கல. இங்கே மட்டும் தான் எடுக்கிறேன், வேறு எதுவும் எடுக்கலன்னு. முட்டை போட்டாங்க, முட்டை. யாரு அப்புறமா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா? முடி காண பேர். மக்களே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தாச்சு, தரிசனம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 9:15 ரீச் பண்ணோம். கார் ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி பண்ணிட்டு நைட் ட்ரிப்பு சென்னை ரீச் ஆக வேண்டியது தான். ஸோ சென்னை ரீச் பண்ணிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ஸில் வரும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, see you soon. பார்த்துட்டாங்க. மழை